எட்டாவது பே கமிஷனோட கேபினெட் அப்ரூவல் கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ் தான் இப்போ வந்து பார்த்துருக்கோம். அதில் ஜனவரி 2025 வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எட்டாவது பே கமிஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலரி அதே போல் அதோட பெனிஃபிட் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் சரி பென்ஷனுக்கும் சரி எப்படியெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த கமிஷனோட எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி அதோட சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை தான் இன்றைக்கி வந்து கேபினெட்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எட்டாவது பே கமிஷனோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து யார்கிட்டலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேரியஸான மினிஸ்ட்ரிக்கிட்டையும் அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப் சைடுக்கிட்டையும் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி, இதுதான் நம்ம வந்து ஜேசிஎம்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். இவங்க யார், இவங்ககிட்ட என்ன அதிகாரம் இருக்குது, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கமிஷன் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கான கேபினெட் அப்ரூவல் கிடைச்ச பிறகு இந்த எட்டாவது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல் கிடைச்ச பிறகு 18 மாதத்துக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகிடணும். ஸோ இந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கும் அதே போல் டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனலுக்கும் அடுத்து 69 லட்சம் பென்ஷனருக்கும் இது வந்து பொருந்தும். ஸோ இப்போ வந்து டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு பொருந்தும், டிஃபென்ஸ் பென்ஷனருக்கும் பொருந்தும், அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிவில் எம்ப்ளாயீஸாக இருந்து பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் இது வந்து பொருந்தும். ஸோ அதனால் இது இவங்களுக்கு தான் கிடைக்கும், இவங்களுக்கு தான் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது பே கமிஷனோட சேர்பர்சன் இந்த கமிட்டியில் வந்து யார் வந்து சேர் மெம்பராக வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து சேர்பர்சனும் அதே போல் மெம்பரும் அதே போல் மெம்பரோட செக்ரட்டரியும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக நம்ம அதை நம்மளோட சேனல் மூலிமா நம்ம வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எட்டாவது பே கமிஷன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கான அந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இது மூலிமா என்னெல்லாம் கண்டிஷன் படி எப்படியெல்லாம் இதை வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதோட விரிவாக்கம் தான் இது. ஸோ இது வேணுன்றங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க.